அதை வெறுத்து அதை தள்ளி அதை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார், நான் சுமக்க கூடாது என்பதற்காக அவர் சுமந்தார் என்கிறத என்னைக்கு விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு, என்னைக்கு இதை கேட்டு நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்கிறோமோ அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியிலே வாழ்க்கையில் வெற்றியை காண்பீர்கள். இதெல்லாம் ரொம்ப விசுவாசிக்கணும். விசுவாசிக்கலாம் போகிற வரவங்களாம் வந்து சொல்லிட்டு போவாங்க, நம்மளாம் ஏழைங்க பாரு, அவன்லாம் பணக்காரன். நம்மளும் என்ன பண்ணுவோம், அவனை அவன் பணக்காரன், நம்ம ஏழை. என்னைக்கு உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்து நானும் இயேசுவின் மூலமாக ஐஸ்வர்யவான் ஆகியிருக்கிறேன், அவர் தரித்திரராயிட்டார் என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கும்படியாக, அப்போ நான் என்ன ஐஸ்வர்யவானாக காணுகிறேன் அப்படின்னு என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கை மாறும். பொருளாதார ரீதியில் அன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் செத்தா மோட்சம் போகலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் பொருளாதார ரீதியில் வாழ்க்கை மாறவே மாறாது. ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. நீங்கள் இதை விசுவாசிக்கல, சுகத்தை விசுவாசிக்கணும், சுகம் கிடைக்கும், இது கிடைக்காது. ரட்சிப்பை விசுவாசிக்கிறீங்க ஆனால் இதை விசுவாசிக்கலாம், இது கிடைக்காது. இதான் கிறிஸ்தவருடைய நிலை இன்றைக்கி நிறைய பேருக்கு. எதையும் விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்கிறதெல்லாம் கிடைக்கும், இதை விசுவாசிக்கலாம், இது கிடைக்காது. எதெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அதெல்லாம் கிடைக்கும். அதனால் விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அதனால தான் வசனத்தை பிரசங்கிப்பதும் அந்த வசனத்தை தியானிப்பதும் அதை அறிந்து கொள்வதும் அதை அறிக்கை செய்வதும் ரொம்ப அவசியம்.